சேலம் மாவட்டம் கொளக்கூர் கிராமத்தில் பழுதடைந்த சாலையை சரி செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். குண்டும் குழியுமான சாலையை உடனடியாக சீரமைக்க மறியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்களில் வந்த 8 கிராம மக்கள் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் கொளக்கூர் கிராமத்தில் பழுதடைந்த சாலையை சரி செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குண்டும் குழியுமான சாலையை உடனடியாக சீரமைக்க மறியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வாகனங்களில் வந்த 8 கிராம மக்கள் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலம் அருகே பழுதான சாலையை சீரமைக்க கோரி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குண்டும் குழியுமான சாலையை உடனடியாக சீரமைக்க மறியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்களில் வந்த 8 கிராம மக்கள் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பகவத் சிங் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பகவத் சிங், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மீதா. சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாகலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொளக்கூர் மலை கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி தாளூர், சுரக்காப்பட்டி, செட்டிப்பட்டி, வீராட்சியூர், புளியமருத்தூர், வேப்பாடி, பூமருத்தூர் ஆகிய மலை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திலிருந்து தினசரி கூலி வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி செல்லும் சிறுவர்கள் மற்றும் கணவாய்ப்புதூர் வழியாக பெங்களூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் இந்த சாலை வழியே வந்து செல்கின்றனர். மலை கிராம மக்கள் இந்த சாலை மிகவும் மோசமடைந்துள்ளதால் இந்த சாலையை புதுப்பித்து தர வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சாலை புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த சாலை தற்போது மழை மற்றும் இயற்கை சீற்றங்களால் பள்ளமேடாக மாறியுள்ளது. அதை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பகவத் சிங்.